உங்களுக்கு 30 நாளில் வெயிட் லாஸ் பண்ணணும்னா டெய்லியும் காலையில் எந்திரிச்சு நிற்காம ஓடிட்டு ஒயிட் ரைஸை கனவுல கூட நினைச்சு பார்க்காம நம்ம முக்கியமான ஆள் வே புரோட்டீன் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா 30 நாள் என்ன ஜஸ்ட் 15 நாள்ல வெயிட் லாஸ் நடக்கும் இப்படின்னு எவனாவது சொன்னானா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். இந்த வே புரோட்டீன் சொன்னோட தான் ஞாபகம் வருது. இந்த வயசானவங்க எல்லாம் சொல்லுவாங்க அதை எடுக்க கிட்னில கல் வந்துருமாமே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ்ல இருக்க டாப் 10 மித்ஸை பற்றி இந்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. மித் நம்பர் 1, வெயிட் லாஸ் பண்ணணும்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஜிம்லேயோ அல்லது ரன்னிங் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகி நீங்கள் அதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது கம்ப்ளீட்டாக ஒரு மித். நீங்கள் ஒரு நாளைக்கு 24 ஹார்ஸில் மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி அதை ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு இதுவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அண்ட் ரிமெம்பர் ஒன் திங், குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் குவான்டிட்டி. செகண்ட் மித் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ். டயட் ஆர் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும் போது ஒயிட் ரைஸ் சுத்தமாக கன்சியூமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓட்ஸு, அதுக்கப்புறம் வந்து வீட்டு சப்பாத்தி, இந்த பூரி கூட எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஒயிட் ரைஸை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. பூரியில் இருக்க எண்ணெய் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, பட் ஒயிட் ரைஸை எடுத்துக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மித்து தான். ஒயிட் ரைஸை நீங்கள் டயட்டில் இருக்கும்போது தாராளமாக எடுத்துக்கலாம். ஆல் மேட்டர்ஸ் என்னன்னா கேலரி கவுண்ட், எந்த அளவுக்கு எந்த அமௌண்ட் ஆஃப் கேலரிக்கு நீங்கள் அந்த கார்போஹைட்ரேட்ஸை இன்டேக் பண்ணிக்கிறீங்கிறத பொறுத்து தான் ஒயிட் ரைஸை எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு. மற்றபடி ஒயிட் ரைஸை எடுத்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த நெசசிட்டியும் இல்லை. தேர்ட் மித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸசைஸை ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது வெயிட் லாஸில் போய் முடியும்னு சொல்லி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லியும் காலையில் எந்திரிச்சு வாக்கிங்கோ அல்லது ரன்னிங்கோ டெய்லியும் அதே எக்ஸசைஸை விடாமல் லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லி நம்புவாங்க. பட் ஆக்சுவலாக அப்படி ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட்டு டே ரன்னிங் போகும்போது உங்களுக்கு 5 கிலோமீட்டர் ரன்னிங் போகிறீங்க, அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 to 400 கேலரிஸ் பேர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நீங்கள் ஒரு 2 weeks 3 weeks கன்டினியூ பண்ணிட்டு ஒரு 25th டே இல்லை ஒரு 30th டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே சேம் 5 கிலோமீட்டர் ரன்னிங் போகும்போது அதே பேஸில் அதே இடத்துல போகும்போது அந்த 350 கேலரிஸ் அப்படிங்கிறது டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகி 200 to 250 கேலரிஸாக மாறிடும். இப்போது இதை லாங் டேர்மில் நீங்கள் ப்ரொக்ரெசிவாக கொண்டு போகும்போது கேலரி பேர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே தான் நடக்கும். ஸ்டார்டிங்கில் பேர்ன் ஆன அளவுக்கு கேலரி வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பேர்ன் ஆகாது. ஃபோர்த் மித்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோலையும் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஸ்பாட் ரிடக்ஷன். ஸ்பாட் ரிடக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி எ மித். ஸ்பாட் ரிடக்ஷனை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், மேலேயும் ரிலேட்டட் வீடியோஸ் இதில் நான் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸ்பாட் ரிடக்ஷன் பற்றி இருக்க டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் மித், நோ பெயின் நோ கெயின். இது கேட்க நல்லா தான் இருக்கும், பட் உங்களுக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்ததுக்கு அப்புறமும் அல்லது ரன்னிங் போகும்போது சிவியரான இந்த வயிற்றுல நேரத்தில் ரன்னிங் போகும்போது பெயின் வரும். அந்த பெயின் வந்த உடனே உங்களை புஷ் பண்ணிட்டு நீங்களே ஓட பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் உங்களை புஷ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை ஃபர்தராக மூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஜுரியில் தான் போய் முடியும். ஸோ இந்த நோ பெயின் நோ கெயினுங்கிற ப்ராபப் மாதிரி இருக்க திங்ஸ்க்கு இன்னொன்னே கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, லிசன் டு யுவர் பாடி. பாடி என்ன சொல்லுதோ அதை கேட்டு பெயின் வந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுத்து க்யூர் ஆனதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஜேர்னியில் திரும்ப கம்பேக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சிக்ஸ்த்து மித் என்னன்னா,
எந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்கள் பாடி வந்து பார்த்தீங்கன்னா கேலரிஸ் பர்ன் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. இது டோட்டலாக ஒரு மித்து தான். பிகாஸ் அப்போது டெம்பரேட் ரீஜனில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இல்லை ஹிமாலயன் ரீஜன்ஸில் இருக்கிறவங்களாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்வெட்டே வராது. அப்போ அவங்க பாடியில் ஃபேட் லாஸ் நடக்காது, வெயிட் லாஸ் நடக்காது, அவங்க வெயிட் ரெடியூஸ் ஆகாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? ஸோ அந்த கான்செப்ட் ஞாபகம் வரும்போது இந்த கொஸ்டின் நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக மித்துன்னு சொல்லி இதை நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். 7th மித், இது காமனாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கிறவங்க பண்ணுறது தான். கண்டிப்பாக ஒரு டைமாவது உங்கள் ஜேர்னி ரொம்ப நாள் கொண்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பீங்க. என்னன்னா கார்டியோ எக்ஸசைஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஜாகிங் இந்த மாதிரி எக்ஸசைஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணிடுறது. இன்ஃபேக்ட் நீங்கள் கார்டியோ பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மசில் தான். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது தேவை. அந்த ஸ்ட்ரென்த்தை கொண்டு வரக்கு கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணணும். தட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லி நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசிக்காக ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னி அப்போ 1 வீக் ஃபுல்லாக உங்கள் ஷெட்யூல் இருக்குது. சண்டே விட்டுருங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 6 டேஸ் இருக்குன்னா ஒரு 4 டேஸ் நீங்கள் கார்டியோ பண்ணிவிட்டு 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணணும். ரொம்ப ரொம்ப உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங்கும் முக்கியம். 8th என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு தான் போகணும். வீட்லேயே பண்ணாலும் ஃபேன்சி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி ஷெட்யூல் போட்டு ஒழுங்காக சாப்பிட்டு கொண்டு போய் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம வெயிட் லாஸை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி நம்புவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்து தான். பிகாஸ் நான் வெயிட் லாஸ் பண்ணுறப்போ இப்போ இல்லை, சிரிக்காதீங்க, ஃபஸ்ட்டு பண்ணப்போ நான் டோட்டலாக ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங், அப்பப்போ ஸ்விம்மிங்க்கு போவேன். அண்ட் தென் ஹோம் ஒர்க் அவுட்ஸ், இதை மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலை பண்ணேன். ஒரு நாள் கூட நான் ஜிம்முக்கு போனதே கிடையாது. ஸோ ஹோம் ஒர்க் அவுட்ஸாக இருந்தாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ரிசல்ட் பெட்டராகவே வரும். 9th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஓவர் டயட். அதாவது டயட்டை விட்டுட்டு எக்ஸசைஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்து எக்ஸசைஸ் மட்டுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, டயட் அவாய்ட் பண்ணுறது. இது தப்புன்னு உங்களுக்கே தெரியும். பட் தெரிஞ்சோ தெரியாமையோ இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் வெயிட் லாஸ் ஆயிரும், சாப்பாடு என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இது கம்ப்ளீட்டாக ஒரு மித். இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். டயட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் வெயிட் லாஸ். இப்போது எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா மோர் தென் ஹாஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயட் தான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் ஜேர்னி ஆர் வெயிட் கெயின் ஜேர்னி ரெண்டையுமே தான் நான் சொல்கிறேன். லாஸ்ட் மித் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கிறது, ஃபிட்னஸ்னால் ஒரு பர்சன் ஃபிட்டாக இருக்காங்கன்னா அவுட்லுக் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்புறது. பைசப்ஸா இப்படி இருக்கணும், குவாட்ஸா அப்படி இருக்கணும், ஆப்ஸா 6 பேக்ஸ் தான், 6 பேக்ஸை பார்த்தா தான் அப்படி இருக்கும், இந்த மாதிரி சொல்லி நம்புறதெல்லாம் ஒரு மித்து தான். ஸோ ஒரு ஃபிட் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னால் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டிசீஸும் இல்லாமல் உங்கள் ரெகுலர் ஒர்க்கை உங்கள் பாடினால் ஹெல்த்னால் எந்த எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஃபார்வர்டில் புஷ் பண்ணி மூவ் பண்ண முடியுதுன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஃபிட்னஸில் இருக்கீங்க, உங்கள் பாடி ஹெல்த்தியாக இருக்குது, நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் உங்கள் பாடி கேட்குது, இந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா உங்கள் பாடி ஹெல்த்தாக இருக்குதுன்னு அர்த்தம். அவுட்லுக் டஸ் நாட் மேட்டர், பட் உங்கள் பாடி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஒர்க்குக்கு கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ ஃபிட்னஸில் இருக்கிறவங்க கூடமே சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிக்ஸ், டைப் 2 டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரியான டிசீஸ் இருக்குது. அதுக்குன்னு டிசீஸ் இருக்கனால அவங்க நான் ஃபிட்டாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல வரல. பட் நீங்கள் அவுட்லுக்கை ப்ரிஃபர் பண்ணுறதை விட்டுட்டு ஓவரால் உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண பாருங்கள், இது இன்னுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபிட்னஸ் ரிலேட்டடாக முக்கியமாக வெயிட் லாஸில் இருக்க மிக்ஸை பற்றி பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யூ வில் கெட் அ வீடியோ ஆன் திஸ் டவுட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.